Hi guys, welcome back to PhD Vlogs. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க. Hi guys, இப்போ பாருங்க என் தங்கச்சி வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கா. வாங்க இப்போ வந்து நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஊத்திக்கிட்டு இந்த கிளாஸ் அப்படியே குடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ வந்து பாஸ்தா செஞ்சதில் வந்து நம்ம அப்படியே டொமேட்டோவை வந்து அப்படியே நம்ம மிக்சரில் போட்டுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸ்டவ்வே பற்ற வைக்கல, அதுக்குள்ளே சால்ட்டு போட போகிறேன். இப்போ வந்து சால்ட் தானே இது. இது ஆடவே மாட்டேதா வேற நான் பார்த்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சொன்னாங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுவே டொமேட்டோ வெட்டிக்கலாம். டொமேட்டோ வெட்டிக்கலாம். கழுவிட்டேன். டொமேட்டோ வெட்டிட்டு இருக்கா. நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறேன். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னும் அந்த தக்காளியை வேக வைக்கல, வச்சு எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. கலெக்ஷனாக கொடுக்குது. இது அப்படியே மூடிக்கிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். வடிக்க வேண்டியதுதான். வாங்க நம்ம தண்ணியை வந்து ஒடிக்கலாம். இதுக்குள்ள போய் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். போதும். நான் எவ்வளோ கொஞ்சம் completed. இதை வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ அரைச்சி வந்து ஃபுல்லாக நம்ம இது சரி இது எடுக்க வேணாம். ஆனால்
பேசவே மாட்டேங்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா அதோட நேம் வந்து பாஸ்தா, அரைச்ச டொமேட்டோ, சால்ட், கெச்சப், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன், கொத்தமல்லி, அப்புறமா காரம், ஆயில். இப்போ வந்து ஃபுல்லாக இப்போ நான் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் ஆயில், அதுக்குள்ளே தண்ணி அப்படியே கொஞ்சம் வைக்கலாம். நல்லா இதாகிட்டோம். ஃபஸ்ட்டு அது வந்து நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் போட்டு நல்லா இதை அப்படியே சூட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாஸ்தா போட்டுக்கலாம். அளவுக்காக கிளாஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு கிளாஸ் போட்டேன். பவுலில் எல்லாம் போடணும். ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அவளுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். நான் அழுந்துட்டேன். வேற என்ன வேணும்? தக்காளி கட் பண்ணணும். கட் பண்ணி வைங்க. இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா போட்டுட்டா எண்ணெய் பட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு இது வெங்காயம் இந்த தட்டில் போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி தெரியல அம்மா கிட்ட கேட்கணும். இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ டொமேட்டோ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் இன்னும் போடணும்ல? ஆமாம், ரொம்பவே போடணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். அவளுக்கு பத்தலை. தூரம் எடு, அப்படியே விழுந்துரு. போதும் எண்ணெய். பச்சை வாசனை போயிடுச்சா இல்லையான்னு அப்படியே பார்க்குறேன்னு தெரியலையே. அது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டொமேட்டோ அரைச்ச டொமேட்டோ போட்டுக்கலாம்.
நல்லா சூடு வேகுது. இப்போ போயிடுச்சா பாரு, லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அரைச்ச டொமேட்டோ போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரப்பொடி மீன்ஸ் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி 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 யூஸ் பண்ணிட்டு இப்போ சால்ட் இவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, கெச்சப் போட்டுக்கலாம் கைஸ். இது வந்து தக்காளி சாதம் மாதிரி இருக்குது பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால எங்களுக்கு நல்லா வரலன்னா என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ எங்களுக்கு தெரில. இப்போ வந்து கெச்சப் போட்டுக்கலாம். வந்து கெச்சப் ஸ்பூன் 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 கொடு. ஓகே, வந்து நல்லா வலிச்சு போட்டுருவோம். கெச்சப் தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே இதில் பாஸ்தால. அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம். என்னென்ன நடக்க போதோ நம்ம வீட்டுக்குள்ளே. வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா தான் இருக்குது. காரம் இன்னும் கொஞ்சம் போடணுமா? ஆமாம், காரம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். ஒரு பிஞ்சம் நிறைய வச்சிருக்கோம். கொஞ்சம் அரைச்சிக்கலாம். வந்து காரம் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போல்லாம் சரியாக போச்சுங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே காரம் அதிகமாக சாப்பிடுவோம். அதுதான் இது பத்தலை. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப நிறைய சாப்பிடுவோம். இப்போ வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பாஸ்தா போட்டுக்கலாம். எல்லாம் வலிச்சு எடுத்துடலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். இது போடலாம், ஒரு கொத்தமல்லி போடலாம். பார்த்தீங்களா, எங்கள் தங்கச்சி கொத்தமல்லி நான் கரெக்டாக வச்சுருக்கா. இங்கே செம்மையாக வந்திருக்கு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. ஆனால் கொத்தமல்லி போட்டால் இன்னும் டெம்டிங் ஆகிடும் கைஸ். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்கு ரிவ்யூ. எப்பயும் நான் தான் செய்வேன். ஆனால் எங்கள் அண்ணா இன்னைக்கு வித்தியாசமாக நானே பண்ணுறேன் அப்படின்னு. வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுரும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதான் இவளோட
டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. செம்மையாக இருக்கு. நான் கொஞ்சம் பார்க்குறேன். பர்ஃபெக்ட். சூப்பராக இருக்குங்க. அம்மா